You can now make online payments to National Building Research Organization via GovPay. 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் கீழ் உள்ளூராட்சி ஆணையாளராகிய எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த கூட்டம் இன்று என்னால் கூட்டப்படுகின்றது. இந்த கூட்டமானது சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர்களை தெரிவு செய்வதற்கான கூட்டமாகும். வேறு தெரிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே இங்கு 2 பேர் வேட்பாளர்களாக காணப்படுகின்றார்கள். பொன்னையா குகதாசன், செல்வரத்தினம் மயூரன். இந்த இருவரில் யாரை தவிசாளராக தெரிவது என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும். சிதம்பரம் பிள்ளை பிரபாகர், குஞ்சுத்தம்பி தினேஷ் பகிரங்கம். 11 உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பையும் 10 உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பையும் கோரியுள்ளார்கள். இந்த வகையிலே பகிரங்க வாக்கெடுப்பு இடம்பெறுகிறது. சிதம்பரம் பிள்ளை பிரபாகரன், குகதாசன், குஞ்சுத்தம்பி தினேஷ், கந்தையா அசோகலிங்கம், பரதன் கஜேந்திரன், வெண்ணிலா ராசலிங்கம், தலா 10 வாக்குகளை பெற்று சமநிலையில் உள்ளனர். எனவே திருவுடல் சீட்டு மூலம் தவிசாளர் தெரிவு செய்யப்படுகிறது. 2 தவிசாளர் வேட்பாளர்களின் வருமாறு திருவிழாச்சீட்டின் அடிப்படையில் பொன்னையா குகதாசன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பொன்னையா குகதாசன் அவர்கள் இத்தால் பிரகடனப்படுத்தப்படுகின்றனர். ராமநாதன் யோகேஸ்வரன் 11 வாக்குகளையும் சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் 10 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். அந்த அடிப்படையிலே ராமநாதன் யோகேஸ்வரன் அவர்கள் உப தவிசாளராக இத்தால் தெரிவு செய்யப்படுகின்றனர். இதுவரை நேரமும் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவுக்கு ஒத்துழைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்க நடந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு நடைபெற்றது. இன்றைய இந்த தெரிவின் பொழுது துரதிருஷ்டவசமாக தவிசாளராக எங்களுடைய அணி சார்பிலே மயூரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் அவருக்கு வாக்களிக்காமல் நடுநிலை வைத்த காரணத்தினாலே அவர் தவிசாளராக வருகின்ற வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த உறுப்பினர் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயல்பட்ட காரணத்தினால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார். முடிவுகளின்படி உபதவிசாளராக எங்களுடைய தரப்பைச் சேர்ந்த யோகேஷ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். தவிசாளராக தமிழக கட்சியில் இருந்து ஒரு நபர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிர்வாகத்திற்கு எங்களுடைய பூரண ஆதரவு இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறிய நபர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் மயூரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்.
இந்த தெரிவு எங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் 2 சந்தர்ப்பங்களிலே நாங்கள் திருவிழச்சூட்டிலே 2 சபைகளை இழந்திருக்கிறோம். அவை இது திருவிழச்சூட்டிலே இறைவன் எங்களுக்கு ஆசி வழங்கியிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். இதோடு ஒன்று சொல்ல வேண்டும், இப்பொழுது இந்த தெரிவோடு கிட்டத்தட்ட 16 பெரிய சபைகள் உள்ளதிலே 10 பெரிய சபைகள் எங்களுக்கு இருக்கிறது, 6 சிறிய சபைகள் மாறி போயிருக்கிறது. அவை இந்த வெற்றியோடு தமிழரசு கட்சி ஒரு பெருமையான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.